சார் இந்த மாதிரிலாம் எங்கள் ஸ்கூலில் நான் பண்ணியிருக்கேன் சார், நான் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சிங்க அப்படின்னா எப்படிடா விளையாடுவாங்க? இந்த மாதிரி தான் கேவலமாக வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. நானும் நைட்லேருந்து பார்த்துட்ருக்கேன் மக்களே. ஒரு பொருள் 2 பொருள் திருடி வச்சா பரவாயில்ல, எத்தனை பொருளை திருடி 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 வச்சுட்டு இருக்கிறது. திருடி வச்சது இல்லாமல் என்னுடைய பேக் இல்லை, என்னுடைய ஷூ இல்லை, என்னுடைய அது இல்லை, என்னுடைய இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி யார் திருநாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்கறதுக்கே இரிட்டேட்டபிளாக வந்து இருந்துகிட்ருக்கு. வியானா, நீங்கள் என்ன வியானா ஆசினின்ற நினப்பா வியானா? நீங்கள் எல்லாம் மீஷோ ஆசினி வியானா? தயவு செய்து அடே யாராவது உள்ளே போகிறவங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்களாடா, தயவு செய்து புரிய வைங்க. கடு பேத்துறாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை வந்து நடந்துகிட்ருக்கு. இஷ்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கு, டாஸ்க்கு மேலே டாஸ்க்கு 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 அப்படின்னு சொல்லி வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ப்ராப்பராக ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க கூட இல்லை ஓகேங்களா இன்றைக்கி. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனைகள். பார்வதிக்கும் கனிக்கும் பிரச்சனை, பார்வதிக்கும் வியானாவுக்கும் பிரச்சனை, எப்ஜேவுக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து போய்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் யாரா முதல் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா வியானா. நைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருடி திருடி வச்சிட்ருக்காங்க. ஓகே, காலையிலேருந்து அவ்வளோ தூரம் எல்லோரும் கேட்டு கேட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. என்னுடைய பேக் இல்லை, என்னுடைய ஷூ இல்லை, என்னுடைய அது இல்லை, என்னுடைய இது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அட்லீஸ்ட் அப்பயாச்சும் வந்து ஓப்பன் பண்ணி ஓகே இங்கே தான் இருக்குது, நான் இதெல்லாம் சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனால் ஈவினிங் வரைக்கும் அதை இழுத்து, எப்படி இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இழுத்து ரொம்ப நேரம் அதை கொண்டு போகும்போது எப்படி ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய அமித்தோடைய அவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க அப்பா அப்படின்னு சொல்லி போட்டு, நேற்றுக்கு பர்த்டே கிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த லெட்டர்லாம் திருடி வச்சு விளையாடுறாங்க மக்களே. அந்த மாதிரி ஒரு விளையாட்டை யார் எதிர்பார்த்தா? ரொம்ப இரிட்டேட்டபுளாக இருக்கா இல்லையா? ஸோ அது ரொம்ப எமோஷ்னலாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேவலமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க். இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் சொல்லலை. ஏன்னா இது ஃபன்னாக போகாது அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா லாஸ்ட் வீக்கும் சரி, அதுக்கு முன்னாடி வாரங்கள்லையும் சரி, இது ஒரு ஃபன் டாஸ்க் என்டர்டெயின் பண்ணுங்கள், ஃபன் டாஸ்க் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. ஆனால் அது ஃபன்னாக கொண்டு போகல, அதுதான் உண்மை. ஓகே, ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இது தயவுசெய்து நம்ம ஃபன் டாஸ்க்னே சொல்லக்கூடாது. ஏன்னா மக்கள் வேறு பாவம், இது ஃபன்னாக தான் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாலையும் அது வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மைண்ட் செட் ஆகிடுறாங்க அப்படின்ற மாதிரி அவரே யோசிச்சு இது ஃபன் டாஸ்க் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலை. அவ்வளோதான், வெரி சிம்பிள். என்டர்டெயின் பண்ணுங்கள், இதுதான் ஸ்கூல் டாஸ்க் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயம். அது ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க தெரியுமா? பிக் பாஸ் சீசன் 7ல், சீசன் 5ல் ஒரு ஸ்டாப் வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டாப்புக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஸ்டாப் என்ன பேச வராங்க அப்படிங்கிறத பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு அதுக்கு கவுண்டர் கொடுப்பாங்க, அதுக்கு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு மாதிரி காமெடி பண்ணுவாங்க, இல்லை யதார்த்தமாக சில கேள்விகளை வந்து கேட்பாங்க, அதுக்கு வந்து ஸ்டாப்ஸ் வந்து பதில் சொல்லுவாங்க. இப்படி தான் போகும் ஒரு கான்வர்சேஷன். ஒரு காமெடி அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சீரியஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இவனுங்க என்னன்னா கச்சரா பசங்க மாதிரி கேவலமாக வந்து எவ்வளோ தூரம் இந்த டாஸ்க்கை வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிறானுங்க. ஏங்க நிலவு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னடா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டால், நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை அப்படின்றான்பா. இதை வந்து எபிசோடில் வேறு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஏதாவது இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினா காரி துப்ப மாட்டாங்க மூஞ்சில் ஒரு ஸ்டாப்பு? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை தான் வந்து இவங்க வந்து காட்டுறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் தான் இந்த டாஸ்கில் வந்து கொடுக்கப்பட்டது. இவங்க ஒன்றும் எல்கேஜி ப்ரீகேஜி அந்த மாதிரி கிடையாது. யூகேஜியில் நீங்கள் படிக்கிறீங்க, அது மாதிரி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னா சாண்டி மாஸ்டர் பண்ணார் இல்லையா? அங்கிள் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க அங்கிள், சார் இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார்ல சாண்டி. அது வந்து அவங்க வந்து பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஒரு சீன், அது ஒரு டாஸ்க்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணாங்க. ஓகே, இது 11th 12th எவ்வளோ மெச்சூராக இருக்கானுங்க பசங்க. 8வது 9வது படிக்கிற பசங்க எவ்வளோ மெச்சூரிட்டியோடு நடந்துக்கிறானுங்க. இது ஃபன் டாஸ்க் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. அதுக்காக இவ்வளோ கேவலமாக பண்ணுறது, இவ்வளோ மோசமாக பண்ணுறது. ஒவ்வொரு வாரமும் அந்த ஆளும் வந்து கத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்காப்புல விஜய் சேதுபதி. நீங்கள் பேசுகிறது பண்ணுறது எதுவுமே பெருசாக வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. எல்லோரும் கொஞ்சம் தனித்தனியாக பேசுங்க, ஸ்பேஸ் விட்டு பேசுங்க, ஒருத்தர் பேசினா கொஞ்சம் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கினே இருக்கிறானுங்கப்பா. கச்சா 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 கச்சான்னு எப்பா இவனுங்கெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஓவர் ஆக்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த லிஸ்ட்டில் எல்லாரையும் தூக்கி உள்ளர போடணும்.
எல்லாரையும் நான் சொல்கிறேன். ஒருத்தன் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெச்சூர்டாக பொறுமையாக நிதானமாக நடந்துக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அதில் ஒரு சிலர் வந்து இருக்காங்க, ஓகேங்களா. ஒரு சிலர் அந்த ஸ்டாஃப்ஸாக இருக்கக்கூடிய ஆட்களை விடுங்க, அதை வந்து தனியாக வந்து நம்ம கவனிச்சிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்களில் இந்த விக்ரமை தவிர எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன காமெடி போடலாம், பஞ்சு போடலான்றதை தவிர மற்ற யாருமே அதை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. வினோத்தும் ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளோதான். வினோத் வந்து நேற்றுக்கு வந்து டாஸ்க் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து சொல்கிறாங்க மக்களே, என்ன சொல்கிறாங்க, ஏப்பா ஸ்கூல்னால் இப்படி இருக்காதுப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்டாஃபுக்கு வந்து மரியாதை கொடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க, அப்புறம் பேசுவோம், கச்சான்னு பேச வேண்டாம், இது நல்லா போய் ரெஜிஸ்டர் ஆகாது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்று சொல்கிறாப்புல. ஏவானும் கண்டுக்கலை. சரி, ஓகே, இன்றைக்கான கண்டென்ட்டுக்கு வந்து வருவோம், ஓகேவா. நேற்றுக்கு நைட்லேருந்து வியானா அவர்கள் ஏகப்பட்ட திருட்டு வேலைகளை வந்து பண்ணியிருக்காங்க, ஓகே. அமித் அவர்களும் அப்புறம் கனி இவங்க 2 பேரும் ஸ்டாப், ஓகே. தேடுன்னு வந்து தேடுறாங்க, ஷூ இல்லை, சாக்ஸ் இல்லை, என்னென்னமோ தேடுன்னு வந்து தேடுறாங்க, எதுவுமே இல்லை. அவங்க எடுத்து எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் லைவில். சரி, காலையிலேருந்து அந்த பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்கு, பேக் இல்லை, ஷூ இல்லை, எனக்கு வந்து அது இல்லை, இது இல்லை. சரி, ஸ்டாஃப்ஸ் தான் இவங்க திருடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து எடுத்து வச்சுருக்காங்க, ஓகே. ஸோ இவ்வளோ திருடியாவாக இருக்கிறது வியானா. இது வந்து நீங்கள் பாரு, திரும்பியும் வந்து ஃபன் டாஸ்க் அப்படின்னு கண்டிப்பாக நான் இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நிஜமாகவே கமெண்ட்ஸில் வந்து எழுதுவீங்க, இது ஒரு ஃபன் டாஸ்க்கு, எதுக்கு இவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி. எப்பா ஃபன்னுக்கும் ஒரு அளவு இருக்குதுப்பா, ஃபன்னுக்கும் ஒரு அளவு இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். காலையிலேருந்து மனுஷன் வந்து தேடுன்னு வந்து தேடிட்டு இருக்காங்க, கனி தேடிட்டு இருக்காங்க, அமித் தேடிட்டு இருக்காங்க, எவ்வளோ தூரம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ கூட கொஞ்சம் கூட வந்து ஓகே மனசு இலைக்கு வந்து என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவே கிடையாதுப்பா. அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் பாவம், அந்த ஆள் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா. கார்டன் ஏரியாவில் வியானா உட்காந்துட்டு இருக்கும்போது, வியானா முடியல, வியானா முதுகெல்லாம் வலிக்குது வியானான்னு எதுக்கு சொல்கிறாரு அவர். தேடி பார்க்குறாப்புல, குனிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து மனசு சலிச்சு போய் வேறு வழியே இல்லாமல் வியானா கிட்ட ஆக்சுவலாக கெஞ்சிராப்புல, வியானா முடியல, வியானா முதுகெல்லாம் வலிக்குது, வியானா இட் இஸ் நாட் குட், ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அப்போ தான் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம தப்பு பண்ணுறோம் போல், பர்சனலாக எடுத்துக்கினார் போல் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வராங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, ஓகே மை காட் இதை வந்து அவங்க பர்சனலாக எடுத்துக்கினாங்க அப்படின்றது அப்போ தான் இவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. எப்படிப்பட்ட ஆள் பாருங்கள். வந்து அமித் கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா ஃபன்னுக்காக தான் பண்ணேன். ஃபன்னுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா சொல்லு பார்க்கலாம். அந்த ஷூவை வந்து அதுக்கப்புறம் அந்த பெட்டுக்கு அடியில், அதுவும் அந்த ஒரு ட்ரா வந்து இருக்குல்ல, அதுக்கு உள்ளர போட்டு அதுக்கப்புறம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இவ்வளோ வேலை பண்ணுற வரைக்கும் எவனுமே பார்க்காம வந்து இருந்திருக்கான். இது எஃப்ஜேவெல்லாம் வேறு உடந்த வேறு. சரி, அதை எடுத்து போடுறாங்க. அமித் அவர்கள் ரியலாக கோவப்படுறாருங்க. இப்போது ஃபன்னுங்கிறது வந்து 2 பக்கமும் ஃபன்னாக இருக்கணும். அமித் அவர்களும் சிரிக்கணும், ஓகே வெல்டன் வியானா சூப்பராக வந்து பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணி நம்ம ஃபன் பண்ணுறோன்னா அது கேவலமான ஒரு ஃபன்னுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான், வேறு ஒன்றும் இல்லை கிடையாது. இது ஃபன் டாஸ்க், அது வேறு விஷயம். ஆனால் ஒருத்தரை ரொம்ப அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு வந்துலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபன் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஜாலியாக இது பண்ணுறோம், கண்டென்ட்காக பண்ணுறோம் அப்படின்னா சத்தியமாக அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மனுஷன் ஒரு மாதிரி காண்டாயிட்டாப்புல, சொல்லப்போனால் காண்டாயிட்டு காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன் வியானான்றாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சொல்லியிருப்பாப்புல, அவர் அந்த ரோலை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. பிக் பாஸ் அவர்கள் வந்து கூப்பிட்ருக்காருங்க, லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருப்பாப்புல அமித் அவர்கள். அமித் வாங்க கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அமைதியாகவே இருப்பார். எல்லாருமே யோசிச்சு என்னென்னா, என்ன இவர் தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம். அண்ட் டிவியை பார்க்குறவங்களும் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க, லைவ் பார்க்குறவங்களும் அப்படி தான் வந்து யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அமித் வந்து போல முழிச்சிட்டு தான் வந்து இருந்துட்டுருக்காப்புல. ஏன்னா கூப்பிட்டோம் காது கேட்கலையே, ஒரு வேலை எல்லோரும் கத்திட்டே இருக்கிறதுனால காது கேட்கலையோ அப்படின்னு நினச்சா, அதுக்கப்புறம் தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு வாங்க கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த தர்மலிங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சு கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து போகிறாப்புல. அப்போ அந்த ரோலில் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த ரோலை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. அந்த ஆளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலாம் பரவாயில்ல. இதில் எனக்கு என்ன கோவம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நான் ஸ்கூலில் பண்ணியிருக்கேன் வெளியில எல்லாம் அப்படின்னு வந்து சொன்னால் எவ்வளோ கேவலமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீ இருந்திருப்பேன்னு நீ சொல்லலாம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு டாஸ்க்கு, நீ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணுற, ஃபன்காக பண்ணுற எல்லாம் ஓகே. ஆனால் நான் வெளியிலையும் இப்படி தான் நான் திருடி வைப்பேன், எடுத்து வச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருப்ப, ஸ்கூலில் எந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணியிருப்ப அப்படின்றது தான் எங்கே வெளிச்சம் போட்டு காட்டுது. எனக்கு பர்சனலாக நான் வந்து ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணியிருக்கேன், 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து தெரியும் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். இதில் வேறு உடனே கண்ணீர் வேறு அப்படியே மல்க கண்ணீர். இது ஃபன்னுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம், ஏன் பண்ணுன்னா வேறு வேலையே இல்லையா, வேறு எதுவுமே பண்ண முடியாதா சொல்லுங்கள் வியானா அவர்களே.
பா சாமி இப்படிப்பட்ட ஸ்கூலை நான் பார்த்ததில்லப்பா. ஓகே மக்கள், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.